ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி நல்ல ஒரு காரசாரமான டேஸ்ட்டில், புளிப்பும் காரமும் சேர்ந்த ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ரைஸுக்கெலாம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எப்படி பண்ணுறேன் தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அந்த வெங்காயத்தை. பூண்டு நம்ம தோலை உரித்து வச்சுருக்கோம். உரித்த பூண்டு ஃபுல்லாக நம்ம நல்லா நச்சு எடுத்து வச்சுருக்கோம். நச்சுனா பூண்டு ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறோம். தேவையான கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இந்த ஆயிலே நல்லா ஃபுல்லாக போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு நம்ம கோல்டன் கலரில் வரணும். அந்த பூண்டு போட்ட ஃப்ளேவருக்கு அந்த காரக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவரோட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்காக தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த நறுக்கின தக்காளி நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குறது தான் இருக்குது. நம்ம போட்ட தக்காளியெலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கோம். அந்த முருங்கைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். வீட்டில் விளைஞ்ச முருங்கைக்காய் தான். நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் முருங்கைக்காய் மரம் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மரத்தோட முருங்கைக்காய் தான் இது எல்லாமே. நான் சேர்த்துருக்கிறது நாட்டு முருங்கைக்காய் தான். உங்களுக்கு இதேமாதிரி நாட்டு முருங்கைக்காய் கிடச்சிச்சின்னா இதே மாதிரி காரக்குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நாட்டு முருங்கைக்காயில் காரக்குழம்பு வச்சுன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது ஒரு டேஸ்ட்டு கொடுத்து வித்தியாசமாக இருக்கும். நமக்கு வைக்கிற காரக்குழம்பே நல்லா மணக்க இருக்கும் அந்த காரக்குழம்பு. அதுவுமே நம்ம போடுற முருங்கைக்காயில் தான் இருக்குது எப்படி காரக்குழம்பு டேஸ்ட்டு வர்றதே. எல்லாத்தையும் நல்லா கழுவி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வீட்டு மிளகாய்த்தூள் நம்ம ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கரண்டியை வச்சு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம போட்ட முருங்கைக்காயில் நமக்கு காரம் மசாலாலாம் ஊறி நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிடும் போது நமக்கு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் முருங்கைக்காய் ஃபுல்லாக நம்ம அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சில்லு தேங்காவை நான் நல்லா அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுவுமே சேர்க்கல, வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. ஸோ அந்த அரைச்ச தேங்காய் விழுதெல்லாம் அந்த முருங்கைக்காயில் நம்ம ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோடு சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம். கரண்டி வச்சு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு கொதிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துக்கணும். நம்ம முருங்கைக்காய் நல்லா வேகணும். அதனால நம்ம போட்ட குழம்பெல்லாம் நல்லா குக் ஆகி நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம புளி வேறு இன்னும் கரைச்சி ஊற்ற வேண்டியது இருக்குது. அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நம்ம தட்டு போட்டு நல்லா முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு வேக வைப்போம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் முருங்கைக்காய் வேக வச்சுன்னா நமக்கு முருங்கைக்காய் குக்கே ஆகாது. அதனால் எப்போவுமே காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 1/2 வேக்காடு நமக்கு வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்றவே ஆரம்பிக்கணும். ஸோ 1/2 வேக்காடு கிட்ட நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம தட்டு போட்டு நல்லா மூடி வேக வைக்கலாம். 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழம்பு கொதிக்குது. 1/2 வேக்காடு நமக்கு காய் கொஞ்சம் வெந்திருக்குது. இப்போ நம்ம புளியை ஊற்றி கரைச்சி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊற வச்சு நம்ம கரைச்சி இப்போ நம்ம ஊற்றிக்க போகிறோம். நம்ம மேலோட்டமாக ஊற்றிக்கோங்க, இல்லை அடியில் நமக்கு அந்த திப்பிலாம் இருக்கும் அதெல்லாம் நமக்கு போயிடும். அதனால் மேலோட்டமாக ஊற்றி நல்லா இதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குன்னா சேர்த்துக்கொன்னா இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம முருங்கைக்காய் நல்லா வேக வைக்கணும். அதனால் தட்டு போட்டு மூடி நல்லா வேக வைக்கலாம். 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நல்லா முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் நமக்கு ட்ரையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். நல்லா போட்ட பூண்டுக்கும் நம்ம போட்ட முருங்கைக்காய்க்கும் நல்லா முருங்கைக்காய் நார்மலாகவே நம்ம போட்டாலுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் கார குழம்புனா சும்மா சொல்லவா முடியும், செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியே ரைஸ் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சுட 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 அப்படியே எவ்வளோ சாப்பாடு உள்ளே போகுதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும் முருங்கைக்காய் காரக்குழம்பு. முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட வேண்டியது தான். குழம்பு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் இன்றைக்கி
நல்ல காரசாரமான முருங்கைக்காய் காரக்குழம்பு உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ரைஸ் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.